ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்ட போயிட்டு நீ எல்லாம் இப்படி நடந்துப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ ரொம்ப நல்ல பையன், இந்த செமஸ்டருக்கு நீ நல்ல மார்க் எடுக்க போகிற, உனக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உனக்காக நாங்கள் எல்லாருமே எவ்வளோலாம் பிளான் போட்டு வச்சிருந்தோம் தெரியுமா. ஆனால் கடைசியில் இப்படி ஜெயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கே, உன்னை பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நேராக காயத்ரி கிட்ட போயிட்டு நின்றுக்கிட்டு, உனக்கு பல்லவனை எத்தனை நாளாக தெரியும், சோழனை வந்து நீ பார்த்துக்கிட்டு இருந்த, ஆனால் பல்லவன் உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் கடைசியில் எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பல்லவனை தேடிக்கிட்டு இப்படி லாட்ஜில் ரூம் போடுற அளவுக்கு வந்திருக்கியே, உன்னை பெற்றவங்க இதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயோ அக்கா, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, தப்பு பண்ணால் மட்டும்தான் லாட்ஜுக்கு போகணுமா, படிக்கிற பிள்ளைங்க தானே, செமஸ்டர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா, எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நேர்ந்துட்டு பல்லவன் கிட்ட போயிட்டு காலேஜில் இருந்து ஃபோன் பண்ணாங்க. நீ காலேஜுக்கு போய் 2 வாரத்துக்கு மேலேயே ஆகுதான், ஆனால் காலேஜ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோலாம் பொய் சொல்லி பணத்தை வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கினான். அன்றைக்கே சோழன் சொன்னான், வேண்டான்னு அவன் ஏதோ தப்பு பண்ணுறான், அவன் இதே விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நான் என் தம்பியை சரியாக வளர்த்துருக்கேன்னு சொல்லி கர்வத்தில் இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டீல்ல அப்படின்னு இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.